கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தொடர்ந்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வசனத்தின் அடிப்படையிலே நான் தொடர விரும்புகிறேன். கடந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின சில நல்வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியாக நான் தொடர விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 5 விதமான ஊழியங்களை குறித்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையாய் தொடர விரும்புகிறேன். முதலாவதாக, புது உடன்படிக்கையின் ஊழியம் பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இரண்டாவதாக, ஆவிக்குரிய மகிமையின் ஊழியம் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து நம்மை மறுரூபப்படுத்த ஆயத்தப்படுத்துகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மூன்றாவதாக, நீதியை கொடுக்கும் ஊழியம் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான்காவதாக, நிலைத்திருக்கிற ஊழியம் புதிய ஜீவ மார்க்கத்தை நமக்காக திறந்தது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐந்தாவதாக, ஒப்புரவாகுதலின் ஊழியம் பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள செய்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவதாக, புது உடன்படிக்கையின் ஊழியத்தை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை குறித்து அநேக வெளிப்பாடுகளை கர்த்தருடைய பாதத்திலே பெற்றவராக அநேக மகிமையான சத்தியங்களை அவர் சபைக்கு வெளிப்படுத்துகிறதை அவர் எழுதின 13 நிருபங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக வேத ரகசியங்களை அவர் பெற்றவராக தன்னுடைய வார்த்தைகளை தொடர்கிறதை நிருபங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். சபை கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றதை நாம் வாசிக்க முடியும். சபைக்கு தேவன் தந்த மகிமை குறித்த சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் தந்த மகிமையான ஊழியத்தை அவர் பேசுகிறதை பார்க்க முடியும். 5 விதமான ஊழியங்களை குறித்து அவர் கர்த்தருடைய பாதத்திலே வெளிப்பாட்டை பெற்றவராய் அதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி அரிய சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல அவருடைய நிருபங்களை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலே உங்களோடு கூட புதிய ஏற்பாட்டு ஊழியத்திலே புது உடன்படிக்கையின் ஊழியம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். புது உடன்படிக்கையின் ஊழியத்தை பற்றி இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் புது உடன்படிக்கை என்று குறிப்பிடும் பொழுது பழைய உடன்படிக்கை என்ன என்கிற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழ செய்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசாட்சி காலத்திலே வாழ்ந்த நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்ததை நாம் பார்க்க முடியும். உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் என்கிறதான தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? விருத்த சேதனம். உன் வீட்டிலே பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும், உன் வேலைக்காரர்களுடைய ஆண் பிள்ளைகளையும் நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். உனக்கும் எனக்கும் இந்த விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளம் என்று ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமோடு உடன்படிக்கையின் அடையாளத்தை அங்கே பண்ணினதை நாம் வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து ஆண்டவர் மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை எழும்ப செய்கிறார். மோசேயின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு நியாயப்பிரமாண உடன்படிக்கையை செய்கிறார்.
நியாயப்பிரமாண காலம் மோசே முதற்கொண்டு இயேசுக்கு முன் வரைக்கும் தொடர்கிறது. இந்த நியாயப்பிரமாண காலத்தின் உடன்படிக்கையை நாம் பார்க்கும் பொழுது மிக கண்டிப்பாக உடனுக்குடன் தண்டனையை தரக்கூடிய ஒன்றாக நியாயப்பிரமாண உடன்படிக்கை இருப்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆனால் இங்கே பவுல் 2 கொரிந்தியர் 3:6 குறிப்பிட்டு சொல்லும் பொழுது புது உடன்படிக்கையின் ஊழியம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் பழைய உடன்படிக்கையை மாற்றிவிட்டு புது உடன்படிக்கையை கர்த்தர் ஜனங்களோடு செய்கிறதை பார்க்க முடியும். இதை குறித்து எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிற உருவழிந்து போக காலம் சமீபமாய் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, புது உடன்படிக்கை கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் பழைய உடன்படிக்கை மாறிவிட்டது என்ற அர்த்தம். பழைய உடன்படிக்கையை இனி நாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பவுல் குறிப்பாக இப்படி சொல்லுகிறார், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறதாம். நாம் பெற்ற ஒரு பெரிய பாக்கியம், கர்த்தர் நம்மோடு புதிய உடன்படிக்கையை செய்தார். நம்முடைய பாவங்களை கர்த்தர் நீக்கி நம்மை நினைத்தருளினார், நம்மோடு புதிய உடன்படிக்கை செய்தார். புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்யப்பட்டிருக்கிறதுனாலே பழைய உடன்படிக்கை முற்றிலுமாக மாறிவிட்டது என்றுதான் அர்த்தம். அல்லது பழைய உடன்படிக்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறிவிட்டது என்று அர்த்தமாகிறது. புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு தந்ததினாலே பழைய உடன்படிக்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறிவிட்டது என்று அர்த்தமாகிறது. லூக்கா 22வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்துகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இந்த பரிசுத்த பந்தியின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாடம் என்ன? ஆண்டவராகிய இயேசு போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பூலோகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதம், ஆண்டவர் செய்கிற மகிமையான உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இரத்தம் சிந்தி நம்மோடு புதிய உடன்படிக்கை செய்தார். எசேக்கியேல் 36வது அதிகாரத்திலே 25வது 26வது வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லாருடைய அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நகரலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் நம்மேல சுத்தமான ஜலத்தை தெளிப்பார். இந்த சுத்தமான ஜலம் எதை காட்டுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி விடுவேன், உங்களுடைய நகரலான விக்கிரக ஆராதனையை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு உங்களை நான் பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு பெருத்த ஆசீர்வாதம் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தத்தை குறித்த வெளிப்பாடு
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முழுமையாய் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மகிமையின் வெளிப்பாட்டை புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க நம்மை தகுதியாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் புது உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இரண்டாவதாக ஆவிக்குரிய மகிமையின் ஊழியத்தை குறித்து 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இந்த ஆவிக்குரிய மகிமையின் ஊழியம் எதற்காக என்றால், மகிமை மேல் மகிமையை அடைய செய்து நம்மை மறுரூபமாக்கப்படுவதற்காக இந்த ஆவிக்குரிய மகிமையின் ஊழியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு தந்தார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்திலே மகிமின் பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமுள்ளதா இருக்கும். எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிக்கப்பட்டிருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகம் பிரகாசமாய் இருந்ததாம். மகிமையின் பிரகாசமாய் பிரகாசித்ததாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது, ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையா இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒழிந்து போகிற மகிமையுள்ள ஊழியம் எது? பழைய ஏற்பாட்டிலே மோசே என்கிற தேவனுடைய ஊழியக்காரன் செய்த ஊழியம். மறுரூபமாக்குகிற ஊழியம் என்பது எது? ஆவிக்குரிய ஊழியம் என்பது எது? புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம். இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? இது மாம்சத்துக்குரிய ஊழியம் அல்ல, இது ஆவிக்குரிய மகிமையின் ஊழியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தருகிறார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுகிறார். ஆண்டுடைய வார்த்தையை அவருடைய பாதத்திலே வெளிப்பாடாக பெற்று இந்த சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? இது ஆவிக்குரிய மகிமையை வெளிப்படுத்துகிற ஊழியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெறாத வெளிப்பாடு, ஏனோக்கு பெறாத வெளிப்பாடு, ஆபேல் பெறாத வெளிப்பாடு, கர்த்தருடைய தாசனாகிய மோசே பெறாத வெளிப்பாடு, யோசேப்பு பெறாத வெளிப்பாடு, பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பெறாத வெளிப்பாட்டை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு சபை ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தின் மகிமையை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு எவ்வளவு அழகான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் மனவாட்டி என்கிற மகிமையை தந்தார். இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு பரலோகத்தை மிக அழகாக வெளிப்படுத்தி காண்பித்தார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகிமையின் ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தது. இந்த மகிமை நம்முடைய இருதயத்தை தொட்டது. கொலேசியர் 1 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உள்ளத்திலே இயேசு இருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் இருக்கிறார். இதை விட பாக்கியம் நமக்கு வேற ஏதாவது இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவர் இம்மானுவேலாய் நம்முடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறார். கிறிஸ்துவின் வருகை நாளிலே மறுரூபமாக்குவார். இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்விலே மகிமை அடையறீங்க. நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது மகிமையின் மேல் மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையின் வல்லமை உங்களை தொடுகிறது. நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைகிறீங்க. உங்களுடைய சுபாவங்களில் மாற்றங்களை கர்த்தருடைய வசனம் ஏற்படுத்துகிறது. சிந்தையிலே மாற்றம், கண்களிலே மாற்றம், செவிகளிலே மாற்றம், நம்முடைய நாவிலே மாற்றம், நம்முடைய செயல்பாடுகளிலே மாற்றம், நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய சரீர உறுப்புகளை மகிமையின் உறுப்பாக மாற்றி விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அதுதான் தேவனுடைய மகிமையை நமக்கு கொண்டு வரும். ஆமென். அதுதான் தேவனுடைய மகிமையின் சாயலிலே நம்மை வழி நடத்தும். இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்றால், மகிமை மேல் மகிமை அடைய செய்து நம்மை மறுரூபப்படுத்துகிற ஊழியமா இது இருக்கிறது. மூன்றாவதாக, நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகிறார். இந்த நீதியை கொடுக்கிற ஊழியம் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமுள்ளதா இருக்குமே. பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, மரணத்துக்கு மரணம். ஒருத்தன் காலை உடைச்சா எவன் காலை உடைச்சான்னு அவன் காலை இவங்க உடைக்கணும். ஒருத்தன் பல்ல உடைச்சா எந்த பல்ல உடைச்சான், முன்பல்லா கடவா பல்லா, முன்பல்ல உடைச்சா அதே பல்ல பார்த்து உடைக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்படி அல்ல. ஒரு கன்னத்தில் அறைந்தா மறு கன்னத்தை கொடுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு ஊழியம் மன்னிக்கிற ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் சகிக்கிற ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் பரிசுத்தமாக்குகிற ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதியை கொடுக்கிற ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் நம்மை நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துகிற ஊழியம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகள் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிங்க எவைகளை விட்டு விலகி நீதிமானாக மாற முடியலையோ அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் மாற்றி புதிய ஏற்பாட்டு சபைக்கு இயேசு கிறிஸ்துவினாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்து மூலமா புதிய ஏற்பாட்டு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறாராம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அப்படி என்றால் நியாயப்பிரமாண கிரியை எந்த மனுஷனையும் நீதிமானாய் மாற்றுகிறது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு உபதேசமோ நம்மை நீதிமானாக மாற்றுகிற உபதேசமாக அருளப்படுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, விசுவாசத்தினாலே புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார். அப்படி என்றால் விசுவாசம் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. தீத்து 3:6 நீங்க வாசித்தீங்கன்னா,
அவருடைய கிருபை நம்மை நீதிமானாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:24 வாசித்தீங்கன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள். இலவசமாய் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். ரோமர் 5:9 நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தமது தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவியினால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டோம். யோவான் 17:17 நீங்க வாசித்தீங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. வேத வசனம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. விசுவாசம் நம்மை நீதிமானாய் மாற்றியது. தேவ கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றியது. இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றியது. பரிசுத்த ஆவியினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ஆண்டவருடைய சத்தியம் வேத வசனம் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றியது. அல்லேலூயா. 4வதாக நிலைத்திருக்கிற ஊழியத்தை பற்றி நாம் அங்கே 2 கொரிந்தியர் 3 வாசிக்கிறோம். இந்த நிலைத்திருக்கிற ஊழியம் புதிய ஜீவ மார்க்கத்தை நமக்காக திறக்கிறது. 2 கொரிந்தியர் 3 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒழிந்து போவதே மகிமுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமுள்ளதாய் இருக்குமே. பழைய ஏற்பாட்டு ஊழியம் என்ன? ஒழிந்து போகிற மகிமுள்ள ஊழியமா? ஆனா புதிய ஏற்பாட்டு ஊழியமோ நிலைத்திருக்கிற ஊழியமா இருக்குதுங்க. நியாய பிரமாணத்தை கர்த்தர் மாற்றி கிருபையின் பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அன்பின் பிரமாணத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். யோசுவா 5:11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியங்களாகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு கதிர்களை புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். 40 வருடமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா அருளப்பட்டது. காலைதோறும் ஆண்டவரால் பொழியப்பட்ட மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 40 ஆண்டுகளாக அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். ஆனால் கானானுக்குள்ளே அவர்கள் நுழைந்த பின்பு, கானானின் தானியத்தை அவர்கள் புசிக்க தொடங்கின பின்பு மன்னா ஒழிந்து போனது. பரலோக மன்னா நமக்காக இன்னைக்கும் வேத வசனமாக எப்போது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மார்க் 13:31, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த மன்னா 40 வருஷம். இந்த மன்னா 400 வருஷம் இல்ல, 4000 வருஷம் இல்ல. இந்த உலகமே அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒழிந்து போன மன்னா, ஒழியாத மன்னா. வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் மன்னா கிடைச்சது. அந்த மன்னா ஒழிந்து போனது. நமக்கோ ஜீவ வார்த்தையாகிய கர்த்தருடைய மன்னா ஒழியாமல் என்றென்றைக்கு நமக்கு அருளப்படுகிறது. தினந்தோறும் அவருடைய மன்னாவை கர்த்தர் நமக்கு தருகிறார். நியாய பிரமாணத்தை இயேசு சிலுவையிலே முற்றுமுடிய நிறைவேற்றி விட்டார். இனி நாம் எல்லாரும் கிருபையின் பிரமாணத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், அன்பின் பிரமாணத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். மத்தேயு 27:50-51 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இயேசு ஜீவனை விட்ட பொழுது புதிய மார்க்கம் பிறந்தது. அல்லேலூயா. புதிய மார்க்கத்தின் ஊழியத்தை தேவன் நமக்கு தந்தார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்ததாம்.
இதை கிழித்தது யார்? ஆண்டவரே கிழித்தார். ஒரு மனுஷன் இஸ்ரவேலனாய் பிறந்தால் அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரம் வரையும் போகலாம். ஒரு மனிதன் லேவியனாய் ஊழியம் செய்தால் அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே வரைக்கும் போகலாம். ஒருவன் மகா பரிசுத்த ஆசாரியனாய் இருந்தால் ஒழிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. இஸ்ரவேலர்களுக்கு பிரகாரம், லேவியர்களுக்கு பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஆசாரியனுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற பிரிவுகள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கோ எல்லாரும் ஊழியம் செய்யலாம், எல்லாரும் சத்தியத்தை சொல்லலாம், எல்லாரும் ஆராதனை நடத்தலாம், எல்லாரும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தலாம், எல்லாரும் ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்யலாம் என்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது தாங்க புதிய ஏற்பாட்டு ஊழியம். ஒழிந்து போகிற ஊழியம் வேறு, மகிமையை வெளிப்படுத்துகிற புதிய மார்க்கத்தை திறந்த ஊழியம் வேறு. ஐந்தாவதாக ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை குறித்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனங்களிலே பவுல் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் பிதாவிடத்திலே சேர்கிற ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாய் பெற செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியம் பிதாவினிடத்திலே சேருகிற பாக்கியம் இதன் மூலமா நமக்கு கிடைக்குது. பரலோகம் செல்கிற பாக்கியம் இதன் மூலமா நமக்கு கிடைக்குது. தேவனோடு மனிதனை ஆண்டவர் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தினால் ஐக்கியப்படுத்துகிறார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்து போனாங்க. புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் தம்மோடு ஐக்கியப்படுத்தும்படியாக கர்த்தர் புதிய பிரமாணத்தை, புதிய மார்க்கத்தை நமக்காக திறந்து தந்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சத்துருக்களாய் இருந்த நம்மை குமாரனாகி இயேசுவின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கி நமக்கு ஒப்புரவாக்குதலின் ரட்சிப்பை தந்தார். ஒப்புரவாகுதலின் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். 5 விதமான ஊழியங்களை பற்றி நாம் தியானித்தோம். முதலாவதாக புதிய உடன்படிக்கையின் ஊழியம் பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இரண்டாவதாக ஆவிக்குரிய மகிமையின் ஊழியம் மகிமை மேல் மகிமை அடைய செய்து கிறிஸ்துவின் வருகையிலே நம்மை மறுரூபமாக்க நம்மை முத்திரித்திருக்கிறது. மூன்றாவதாக நீதியை கொடுக்கும் ஊழியம் நம்மை நீதிமானாக மாற்றிவிட்டது. நான்காவதாக நிலைத்திருக்கிற ஊழியம் புதிய மார்க்கத்தை நமக்காக திறந்து புதிய ஊழியத்தை நமக்கு தந்தது. ஐந்தாவதாக ஒப்புரவாகுதலின் ஊழியம் பிதாவிடத்திலே சேர ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாய் நமக்கு தருகிறது. நம் ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, ஆவிக்குரிய சத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை ஒப்பிட்டு தெளிவோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீரே. நன்றி அப்பா. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு நீர் கொடுத்த மகிமை எவ்வளோ பெரிதப்பா. புதிய உடன்படிக்கை எங்களுக்கு தந்தீரே, ஆவிக்குரிய மகிமையின் சத்தியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதன் மூலமா எங்களை நீர் மறுரூபமாக்குகிறீரே. நீதி எங்களுக்கு தந்தீரே, அதன் மூலமா எங்களை நீதிமானாய் மாற்றினீரே. நிலைத்திருக்கிற ஊழியத்தை எங்களுக்கு தந்து புதிய மார்க்கத்தை எங்களுக்கு காட்டினீரே. உம்மோடு ஒப்புரவாகிற ஊழியத்தை தந்து
பரலோக பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறீரே அப்பா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதானது அப்பா. உம்முடைய கிருபையை ஒவ்வொரு மீது பொழிய செய்வீராக. ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு, ஒருவரும் தேவனுடைய அன்பை இழந்து போகாதபடி ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்துவீராக. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் வாழ, உமக்காக ஆண்டவரே சாட்சியா ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவர். மகிமைப்படுவீராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், கிருபையும், சமாதான வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பொருந்தும் நம்மோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து அவருடைய வருகை பொருந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.